ஈரான் மூடி வைத்துள்ள ஹோர்முஸ் நீரிணையை திறக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் எந்த நாடும் உதவிக்கு வராததால் அவரின் முயற்சிகள் விழலுக்கு இறைத்த நீராகி இருக்கின்றன. பிரிட்டன், ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கனடா என்று அத்தனை நட்பு நாடுகளும் இந்த போர் எங்களுக்கானது கிடையாது என்று வெளிப்படையாக தெரிவித்துவிட்டன. இந்த போரில் ரஷ்யா, சீனா, வடகொரியா நாடுகளின் வெளிப்படை ஆதரவு ஈரானுக்கு இருப்பதால் எதையும் துணிந்து செய்யும் நிலைமையில் அமெரிக்கா இல்லை. இந்நிலையில் டிரம்புக்கு மேலும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க வளைகுடா நாடுகளில் உள்ள அந்நாட்டின் இராணுவ தளங்களை ஈரான் தாக்கியது. இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக அனைத்து வளைகுடா நாடுகளும் ஒன்றிணைந்து ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைக்கு ஐநா சபையின் ஒப்புதலை பெற முயற்சிகள் மேற்கொண்டன. ஆனால் அரபு நாடுகளின் இந்த முயற்சி முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டுள்ளது. ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் ஆகிய 3 நாடுகளும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான இந்த சதி செயலை முறியடித்து இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்யா, சீனாவுடன் ஐரோப்பாவின் முக்கிய நாடுகளில் ஒன்றான பிரான்சும் கைகோர்த்து இருப்பதால் ஈரானுக்கு எதிரான போரை விரைவில் முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அமெரிக்கா தள்ளப்பட்டு இருக்கிறது.